பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே அமோகமான அட்டகாசமான ஒரு இயரா அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிவேரதமா காலையிலே 6 10க்கு 10 டான்ஸ் போட்டு எல்லாருமே வைபா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். உங்க என்ஜாய்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி, இப்போ நான் இருக்கிற இடம் எது அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடம், ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். லைஃப்னாலே மெமரிஸ் தான். அந்த மெமரிஸை கொடுக்குறது சின்ன சின்ன சர்ப்ரைசஸ். அப்படி நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான 4 பேரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் சாதித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, நிறைய விஷயங்களை சாதித்தவங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான செலிப்ரிட்டிஸ் தான் இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கோம். அவங்கள மீட் பண்ணது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு டாஸ்கிங் கொடுக்க போகிறோம். அது வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ். அதுக்குள்ளே அவங்களுடைய ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டான ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதை நமக்கு பண்ணி காட்டி நம்மளை என்டர்டெயின் பண்ண போகிறாங்க. இது உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்க போது, அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது, எனக்கே அது சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. சரி, இப்போ முதலாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்ற க்யூரியாசிட்டி உங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது எனக்கு புரியுது. சரி, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். டிவியில் அடிக்கடி நம்ம பார்க்குற முகங்களில் இவரும் ஒருத்தர் தான். இவரோட யூனிக் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இவரோட பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு பண்ணி காட்ட போகிற விஷயமும் அதே மாதிரி வித்தியாசமாக இருக்க போகுது. இவரை நிறைய பரிணாமங்களில் பார்த்துருப்போம். இன்றைக்கி அவரோட இடத்துக்கே போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் போகிறோம், சர்ப்ரைஸ் பண்ணுறோம், டாஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, சரி, இப்போ நமக்கு தான் தரமான சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் தட்டி யாரும் இல்லை. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹாப்பி நியூ இயர். சர்ப்ரைஸ். ஃபைனலி தனுவை நம்ம மீட் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸியான ஷெடியூலில் அவர் பிடிச்சி உட்கார வைக்கிறது பெரும்பாடுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்களே பயந்துட்டு வந்தோம், வீட்டில் இருப்பாரோ இல்லையோ, நமக்கு சர்ப்ரைஸ் ஆயிருமோ அப்படின்ற யோசனையோட தான் வந்தோம். ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு பிடிச்சாச்சு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். என்ன இருக்கிறேன்னு சொல்றீங்க? அதுதான் மற்றவையெல்லாம் கொடுக்குற விட அதோடய அதை மாதிரியே நான் கொடுத்துறேன். ஓ, அப்படி. அது சேஃப் ஜான். ஓகே சார், அதுக்கு முன்னாடி விஷ் பண்ணிக்கிறேன். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உரித்தாகட்டும். எனக்கும் உரித்தாகட்டும். நன்றி. நான் இது வந்து என்ன வீடு இல்ல, இந்த நகர்ல இந்த வீடு மாதிரி இருக்கு. ஓகே, வீடு மாதிரி நம்ம எங்க போனாலும் அது நம்மளோட வீடு தான். சரி, அது வைப் தான் முக்கியம், எந்த இடம் அப்படின்றது முக்கியம் இல்ல. சின்ன டாஸ்க் கொடுக்க போறேன். லாங் டேர்ம் கிரஷுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. சரி, எப்படி? ஆனா நியூஸ் ரீட் பண்ற மாதிரி. ஒரே ஒருக்கா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வாசிச்சான் ஒரு ஆசையில. அந்த நாட்கள்லேயும் இந்த சக்தி ஸ்டுடியோவில் தான் வாசிச்சான். எனக்கு அது ஏன் நான் ஓமன்னு சொன்னான்னு சொல்லுங்க, அந்த ஒரு ஆசை ஒன்று இருக்கு. இது நான் இங்கிலீஷில் தான் வாசிக்கிறேன். லுக்கிங் அட் தி பொருள் டிஸ்ட்ரிக்ட் ரைட் நவ். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இருக்குது தானே, கூறுங்கள். இப்போ ஃப்ரம் ஹியர் வி ஆர் கோயிங் இன்டு சக்தி டிவி. வணக்கம். சரி, இப்போ நியூஸ் ரீடிங் மெத்தட்ல வேணாம், ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு நியூஸ் சொல்றீங்க, அது ப்ரப்போஸ் பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா உண்மையா பாவம் இதாக இருக்கும். கேட்ட நேரம் சரியாக கிளங்கிட்டு மேடம். என்னாச்சு? இப்படி சொல்கிறேன்னு தெரியாது. இது ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு நிச்சய பார்க்கல அப்படி நடக்க மாட்டேன். பெரிய டேமேஜ். இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று தான் இருக்கு. காசு ஏதாவது தேவைப்படுதா? காசு மாதிரியா தான் கேட்குறேன். உண்மையான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இதுக்கு நீங்கள் சும்மா சிரிச்சு கேட்குறீங்க என்னட்டு. என்னாச்சு? இல்லை, எனக்கு வந்து உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க தனு, டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்படிலாம் பேசலாமா? அது உங்களோட கையில் தான் இருக்கு. இந்த உயிர் இருக்கிறதா இல்லையாண்டு. எந்த கையிலையா? ஓ, இந்த மோதிரம் வேணுமா? இல்லை, இந்த மனதை நீங்கள் திருட்டிட்டீங்க, திருப்பி கொடுத்தேன்ன. ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ஐசியூல இருந்த மாதிரி தான் இருந்தது. ஐசியூல இருந்த மாதிரி தான் இருந்தது. வெரி குட். ஓகே, சரி, நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள
ட்ராக் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. சரி, இப்போ வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதை வந்து நீங்க எடுத்து பார்க்கணும். ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, ரெடியா? கட்ட டீம் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் கொண்டு வாங்க. என்ன பெரிய டீம் இருக்குப்பா. ஆஹா, எவ்வளவு பெரிய டீம் தெரியும் சார். ஸோ திஸ் இஸ் த மிஸ்ட்ரி பாக்ஸ். திறக்கலாம், அவ்வளோ பயங்கரமா ஒன்றும் இருக்காது. ஆனா சத்தத்தை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? யூ கேன் கெஸ். கல்லா போட்டுங்க. ஒரு கரக்கரை கொண்டு வந்து எனக்கு வீடு ஒன்று கட்ட சொன்னதான் இருக்கு. ரைட். ஓகே, ஓபனிங். டடா. ஓ நைஸ். என்ன ஆச்சு? இவ்வளவு தேடி இதா கிடைச்சது உங்களுக்கு? ஆமா, அதான் கிடைச்சது. அவசரத்துக்கு அதான் கிடைச்சது. இத வச்சு பின்னு கூட ஒண்ணும் இல்ல, இது சும்மா ஒரு ப்ராப். ஓ, ப்ராப். சரியா? அதுல இருக்கிற விஷயம் என்ன, ஏன் இதை நாங்க பாதியா வச்சிருக்கோம் அப்படின்றதுலதான் விஷயமே இருக்கு. ஏன்னா இதுல முழுசா பாட்டு மட்டும் தங்கி இருக்க போற கிடையாது. இதுல இன்னொரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் தான் நாங்க ரிவ்யூ பண்ணிருக்கோம். சோ ரியலா நீங்க ஒரு பாட்டை பாட போறது கிடையாது. சரியா? உங்களுக்கு பாட தெரியும் தானே? சரியா? அந்த குரலை கேட்கறதுக்காக ஓடோடி ஓடோடி. சரி, இப்போ இந்த பாட்டை நீங்க எப்படி பாடணும் அப்படின்னா, ஒரு நல்ல தமிழ் பாட்டை ஒரு இங்கிலீஷ் வேர்ஸ்ல பாடணும். ஸோ அப்படியே மாத்தி பாடணும். அதாவது தமிழ் பாட்டு மாதிரியே டியூன்ல, அதே டோன்ல, அதே லிரிக்ஸை இங்கிலீஷ் வேர்ஸ்க்கு மாத்தி பாடணும். I line a beautiful sweet poetry lies are beautiful. For her I'm beautiful. I don't know the rest of the words. Super nice. டாஸ்க் ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க. என்ன தமிழ் பாட்டு இது? கண்ணுக்கு மையழகு. சரி சரி. அது தமிழ். அதுல நாலாவது லைன் என்ன? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவளுக்கு நான் அழகு, அவளுக்கு நான் அழகு, அவளுக்கு நான் அழகு. ப்ரொடியூசர் தெரியுமா? ப்ரொடியூசர் லிரிக் அவர் இப்பதான் ஃபோன் எடுத்து தேடிட்டு இருக்காரு லிரிக் என்ன அப்படின்றது. சரி, லிரிக்லாம் முக்கியம் இல்லை, பாட்டு தான் முக்கியம் அப்படின்னு மாதிரி. இப்போ நான் சொல்ற பாட்டு நீங்க வந்து மாத்தி பாடணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. Trouble, more trouble, enough. God. Trouble, more trouble, enough. God. ஓகே, நைஸ். உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்மால் கெஸ்டர் இருக்கு எங்ககிட்ட. பார்த்துடலாமா என்னன்னு? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்ல இந்த பாக்ஸை பார்த்ததுமே கேட்டேன், நான் கூட ஏதோ கிஃப்ட்னு நினைச்சேன். அப்படி விட்டுருமா தானே நாங்கள் கிஃப்ட் கொடுக்காம கொண்டு வந்தீங்களா? ஓ, அது முதல்லே கொடுத்துருக்கலாம்ல. ஸோ டீம் கிஃப்ட் தாங்க. ரொம்ப பொறுப்பான பையனுங்க. கிஃப்ட் நாங்கள் பேசிட்டு இருக்கிற நேரமே எடுத்து இப்படி ரெடியா இருக்கிறாரு. ஸோ துறக்கலாமா உங்களுக்கு பொண்ணுக்கு? ஓ, நீங்க தொடர்ந்து பார்த்தே ஆகணும் இந்த கிஃப்ட். ஸோ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ. குடு சீக்கிரம் குடு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த போ கட்டுனது நான் தான், கொஞ்சம் காட்டிடுங்க ப்ளீஸ். இது நான் தான். இது இப்போ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, அது முதல்ல நல்லா இருந்தது. எடிட்டர், அந்த முதல்ல கிரெடிட்ஸ் போட்டுருங்க. ஸோ இந்த போ இழுத்தாலே வந்துடும் நினைக்கிறேன். அங்கே வேறு அதுக்குள்ள கொஞ்சம் டைட்டாக கட்டிட்டு நீங்க மட்டும் ஒரு லஞ்ச் பேக்கெட் பேக் பண்ணுங்க. மேனேஜன் பாசியில் பேப்பரோட தான் சாப்பிடுவோம். இந்தா நீங்க கொண்டு போங்க. இல்ல ரீசைக்கிள் பண்ணலாம். இது யாரும் என்ன பார்த்து கீறி இருக்கணுமா? நைஸ். யூ லவ் இட்? ஓ, நீங்களா பெயிண்ட் பண்ணீங்க? இல்ல, நான் இல்ல. இது பெயிண்ட் மாதிரி இருக்கு, ஆனா பெயிண்ட் இல்ல. ஆமா, மடிவா தான் இருக்கு. நல்லா இருக்கா? தூரத்துல பாக்குறீங்கன்னா ஓகே தான் இருக்குறேன். இல்ல நல்லாவே இருக்கீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் நீங்க உங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடம் நல்லா அமைய வேணும் எல்லா பேருக்கும். உலக அளவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் சந்தோஷமா இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, ஃபன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். இனி நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
ஃபேமிலியோட சேர்ந்து சித்திரை புத்தாண்டு நம்ம எல்லாரும் என்ஜாயிங்காக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸு நம்மளோட செலிபிரிட்டிஸை என்னென்ன மாதிரி பாடுபடுத்துது, நமக்கு என்னென்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றது தொடர்ந்து பார்க்க போறீங்க. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு சொன்னால் யாரா அலனுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இவங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் இங்கே வந்தோம். கடைசியில் எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா அட்ரஸ் மாறி போயிட்டோம். அதனால அவங்களுக்கே கால் பண்ணி யாரா வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் இப்படி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ நம்ம யாரா வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஹாய் டார்லிங், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா யாரா அலனுடைய வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த சோஃபாவே எனக்கு ஒரு மாதிரி ராஜாவினுடைய சிம்மாசனத்தில் உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு அழகான வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ யாரா அலன் பற்றி நான் அவங்களுக்கு பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், அதெல்லாம் தாண்டி ஸ்ரீலங்காலே ஒரு ஐகானிக்கான மாடல் அப்படின்னு சொல்லலாம். யாரா அலன் இல்லாத ஒரு ஃபேஷன் ஷோவே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ ஃபேமஸான ஒருத்தவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட பேசுகிறது வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு போரே அடிக்காது. ஸோ யாரா, ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, யாரா இப்போ என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மக்களுக்கு எங்கள் டீமில் பாருங்கள், பாவம் அந்த பசங்கள்லாம் நீங்கள் எப்படா விஷ் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியூ இயர் விஷயம் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே, இப்போ தான் முகங்களை சிரிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாரா சொல்லுங்கள், என்ன மாதிரியான போயிட்டுருக்கு லைஃப், இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ தான் கொலம்போ ஃபேஷன் வீக் முடிச்ச கையோட வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஸோ ஒரு பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் எப்படி ரஷ்ஷான லைஃபா இல்லைனா ஸ்மூத்தாக போகுதா? இப்போ ஃபேஷன் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. ஏன்னா அவளை பெருசாக புக்கிங்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நியூ இயர் சீசன் படியாக எல்லோரும் ஹாலிடே ட்ரிப்ஸ் அங்கே இங்கே போகிறதுனால ஏப்ரல் மந்த் எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். லைக் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபிட்டோன்ஸ் ஃபேஷன் வீக்கில் ரிஹர்சல்ஸ் சொல்லி 4 days ஷோஸ் இருந்துச்சு. கண்டினியூஸாக நாங்கள் அதுக்கு ரொம்ப பிஸியாகி இப்போ ஒரு 2 days பேக் தான் ஷோ முடிஞ்சிச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் லைக் ஆஸ் யூஷுவல் இது என்னோட 6th year நான் ஃபேஷன் வீக் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நல்ல ஃபன்னாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு பக்கம் ஃபேஷன் ஷோஸில் வாக் பண்ணுறீங்க, நிறைய அட்வைஸராக இருக்கிறீங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க நிறைய பேருக்கு, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கிறீங்க. இப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எப்படி? எப்பயாச்சும் சொன்னால் ஐயோ இது போதும்பா என்னால் முடியல அப்படி தோணவே இல்லையா? அப்படி இல்லை. நான் வந்து உண்மையாக சொல்லணும், நான் வந்து மாடலிங் வந்து 2017-18 தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக 2014 இருந்திருக்கேன். நான் மாடல் ஆகிறதுக்கு முன்னுக்கு இருந்தே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணேன். பட் நான் ஃப்ரீலான்ஸாக தான் ஒர்க் பண்ணேன். அதாவது நான் எந்த ஒரு சலூன்லேயோ எனக்குன்னு ஓன் சலூன் இல்லை, நான் ஃப்ரீலான்ஸாக தான் நான் பண்ணுறேன். அப்போ அதனால் எனக்கு ஒர்க் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் சலூன் போடல, நீங்கள் ஒரு சலூன் ஓனராக இல்லை அப்படின்னப்ப நான் சொல்கிறது, நான் சலூன் ஒன்று போட்டால் நான் அது சலூனோடையே நான் ஃபுல் டைம் இருக்கணும். அப்போ எனக்கு என்னோடய மாடலிங் கரியருக்கு ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் 2 பேலன்ஸில் வச்சுருக்கிறதுக்கு நான் இப்போதைக்கு சலூன் போட்டு ஒரு சலூன் ஓனராக போகிற அளவுக்கு நான் ரெடியாக இல்லை. பட் ஸ்டில் நான் 2யுமே பேலன்ஸில் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ மாடலிங் ஒர்க் வர நேரம் எனக்கு எப்படியுமே பிரைடல் ஆர்டர்ஸ் இருக்காது. பிரைடல் ஆர்டர்ஸ் வர நேரம் எப்படியுமே மாடலிங் ஆர்டர்ஸ் இருக்காது. ஸோ 2யுமே பேலன்ஸில் தான் நான் 2மே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமே எப்படிடா இப்படி ஒர்க் லைஃபையோ ஒரு பிஸ்னஸையோ அல்லது எங்களுடைய பேஷனையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த மிஸ்ட்ரி பாக்ஸுக்குள்ளே யாராக்கு என்ன டாஸ்க் வரப்போகுது அப்படின்றத ஒரு பாக்ஸ் கொடுப்போம். அந்த பாக்ஸில் உங்கள் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டாஸ்க்கு ஹிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளூ பொருள் இருக்கும். அது என்ன அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிறகு நான் டாஸ்க்கு சொல்லுவேன். ஸோ அந்த டாஸ்க்கு நீங்கள் பண்ணி காட்ட போகிறீங்க. ஓகே ஓகே ஃபைன். பாக்ஸ் ஓகே நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து டிசைன் பண்ணுறது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாழ்த்து சொல்லிடுங்க அவருக்கு. ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்கு. சரி, இப்போ மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஓப்பன் பண்ணுறதே அவ்வளோ ஸ்டைலா இப்படி ஓப்பன் என்ன முடியாது. எனக்கு ஒரு பென்சில். ஓ சர்ப்ரைஸ் நீங்க ஒரு பென்சிலை வச்சிருக்கீங்க. கட்டுரை எழுத சொல்ல போறோமோ தெரியல. எழுதிருக்கீங்களா ஸ்கூல்? ஆமா எழுதிருக்கேன். சரி, இப்போ இந்த பென்சில் வச்சு என்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுக்க போறோம்னு நினைக்கிறீங்க? கவிதை சொன்ன மாதிரி அப்படின்னா பென் கொடுத்துருப்பாங்க. பென்சில் லைக் ஏதாச்சும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் காட் இட். ஓகே, இப்போ வந்து வரைஞ்சிடலாம், ஈஸி தான். அதனால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் வரைய போகிற பர்சன் அப்படி
ரொம்ப I'll try பிரிச்சியா my வரைஞ்சு best. காட்டணும். நான் Okay. என்ன சொல்றது, நான் drawing எல்லாம் அவ்வளவு பெருசா பண்றது இல்ல. Okay. I'll try my best. ஸோ இந்த பேப்பர், இந்த பென்சில் காமிச்சிடலாமா? Okay. ஸோ இதில் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதை திறந்து பார்த்துறாங்க. அவசரத்துக்கு எனக்கு இதான் கிடைச்சது. பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. கவனம், இப்படி கை வச்சுக்கவா? நான் யோசிக்கிறேன் எப்படி வரையறது. இப்போ நான் வந்து சிலையாக போகிறேன், எனக்கு வந்து ஃப்ரீ சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து சிலை மாதிரி அப்படியே இருக்க போகிறேன். குயிக்காக வரைஞ்சிருக்கேன், கை வலிக்குது ஆல்ரெடி. உங்களுக்கு என்ன மாதிரியான மேக்கப் பிடிக்கும்? லைக் சிம்பிள் லுக், ட்ரெடிஷ்னல் லுக், இல்லைனா கொஞ்சம் நீங்க கேக்குறீங்க கிளாஸியா? நான் எனக்கு பண்ணினா பிடிக்குமா இல்ல நான் இல்ல உங்களுக்கு நீங்க பண்ணா எது பிடிக்கும்? உங்களுக்கு எந்த மாதிரி லுக்ல நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க? கான்ஃபிடென்ட்டா? அப்படின்னு இல்லை, எனக்கு வந்து எல்லா லுக்ஸுமே பிடிக்கும். ஹை ஃபேஷன் பிடிக்கும், ட்ரெடிஷ்னல் பிடிக்கும். லைக் நான் எல்லா விதமான, இப்போ நீங்கள் என்னோட ஷூட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் யா இருக்கும். அதனால எனக்கு இதுதான் அண்ட் இல்லை. அடுத்தது எனக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இவங்க கிட்ட பண்ணாதான் எனக்கு பிடிக்கும்ன்றும் அப்படியும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டர் கிட்ட ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அவங்களோட ஐஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுற எல்லாமே எனக்கு பிடிக்கும். சாரி, என்னால் இவ்வளோ தான் வரைய முடியும். தாங்க காட்டிடுவோம். ஓகே, பட் நைஸ். யாராவோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? இப்படி தான் நான் வந்து ஆட்கள் கூட பேசாமல் லைக் அப்படியெல்லாம் டாக்கிங் ஸ்டேஜில் இல்லாமல் இல்லை. நான் எல்லாரும் கூடயும் பேசுகிறேன், பட் எல்லாமே 3 days 1 week 2 weeks இந்த மாதிரி தான். அதை தாண்டி போகுதே இல்லை. ரொம்ப ஷார்ட் டேர்ம் இல்லையா? ஆமாம், ரொம்ப. நான் என்னன்னு சொன்னால், நான் வந்து லைக் எல்லா கூடயும் பேசி எனக்கு அந்த ஸ்டேஜ் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ என் கூட பேசுகிற யாரும் அந்த மாதிரி சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. நான் மேபி நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ப்ராப்ளமானு எனக்கு புரியல. எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வார நேரம் ரொம்ப ஹைப் கொடுத்து வராங்க. ஐயோ நீங்களா வந்துட்டு 3 days 1 week 2 weeks தான். அதுக்கு மேலே யாரையுமே காணோம், கோஸ்ட் பண்ணுறாங்க. சொன்னதுக்கு அடைய முடியாது. இதே அவங்களுக்கும் நடக்குதா இல்லை எனக்கு நடக்குது? அதனால இப்போதைக்கு எனக்கு யாரும் பார்ட்னர்ஸ் எல்லாம் இல்லை. பட் நான் அதுக்காக நான் மேரி பண்ண விருப்பம் இல்லை. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு. அப்ப எக்ஸ்க்ளூசிவ்லி யாரா சிங்கிள்? ஓகே, இப்போதைக்கு ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. நிறைய விஷயம் ரொம்ப ஸ்வீட்டாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோட்டோ வேறு அழகாக வரைஞ்சி கொடுத்துருந்தீங்க. நான் மறக்காமல் வீட்டில் கொண்டு போய் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஃப்யூச்சருக்காக நாங்கள் வந்து சக்தி டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நீங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் ஷோஸ்லாம் போகணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு மெமரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்வீட்டான கெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்காக வந்து உங்களை வெறும் கையால் விட்டுட்டு போகிற மனசு எங்களுக்கு இல்லை. வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும் இல்லை, பக்கத்தில் பழக்கடை எதுவும் இல்லை. அதனால வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு வேறு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஹியர். தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த போ கொஞ்சம் நல்லா காட்டுங்க, இது நான் தான் செஞ்சேன். தேங்க்யூ. நான் இதை ஓப்பன் பண்ணணுமா இப்போ? ஆமாம், ஓப்பன் ஓகே. சொல்லுங்க, யாரா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோ ஃப்ரேம் ஆப்வியஸ்லி. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் யாரா. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் எங்களோட இந்த செஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. ஐஃபை. ஓகே, ஐயோ அக்கா, நானும் பார்த்தேன் வீட்டுக்கு யாரும் வந்து சாரி உங்களை பார்க்க தான் வந்தோம். எக்ஸைட்மெண்ட்ல நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாசல்லையே ஸ்டக் பண்ற மாதிரி அப்படியே காமா ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. வீட்டுக்குள்ள போறது எங்களோட ஐடியாவா இருந்தது. ஆனா இங்கேயே நல்லா இருக்கு. நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாமா? ஷூர் உட்காரு. ஸோ உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸுமே கிடையாது, எனக்கு தான் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ண வந்தாச்சு. ரஞ்சினி சண்முகராஜா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு பிரசன்டரா, ஒரு தொகுப்பாளனியா ஒரு தொலைக்காட்சியில் ஆரம்பிச்சிருப்பா. எல்லாம் இன்னைக்கு ஒரு பல விருதுகளை வாங்கி குமிச்ச இன்டர்நேஷனல் நேஷனல் அவார்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை, நிறைய சாதனைகளை தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய
மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். ஆக்டிங்ல பார்த்தா வாரீங்க, டிவில பார்த்தா வாரீங்க, படத்துல வாரீங்க, அப்படியே கமர்ஷியல்ஸ்ல வாரீங்கன்னு உங்களை எங்க வேணா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அண்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள சஸ்டெயின் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்லையா? அதுலயும் நீங்க ரொம்ப வருஷமா இத ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க எங்க எல்லாருக்கும். அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ஆல்சோ சக்தி டிவில சித்திரை புத்தாண்டுல உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட எங்களுடைய நேயர்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு எங்களுடைய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சக்தி டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நீங்க டெலிவிஷன்ல தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? நீங்க டெலிவிஷன்ல இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ற நேரம் உங்களோட அதிகபட்ச எய்ம் என்னவா இருந்துச்சு? இதெல்லாம் பண்ணிட்டா ஓகே நம்ம நினைச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்க? இப்ப அதையும் தாண்டி போயிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? ஏன் டெலிவிஷன் ஆரம்பமே சக்தி டிவி தான். ஆமா, நான் சக்தி சூப்பர் ஸ்டார்ஸ்ல அந்த தான் பெருமை எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. என் முகத்தையும் குரலையும் இலங்கை வாழ் மக்களுக்கு காட்டுறது சக்தி டிவி. அந்த நன்றி உணர்வு எனக்கு எப்பயுமே இருக்கும். நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு பாடகி ஆகணுங்கிறது தான். ஆனா இயற்கை ஒரு வேற பிளான் போட்டு வச்சிருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த பிளான் ஆமா, அதனால அந்த பிளான் வந்து அது படி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து அந்த பிளானை மீறி போறதுக்கோ இல்லைன்னா நான் விளப்படியான விஷயங்கள் எதுவும் செய்யாம அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான டவுட் இருக்கு. ஆனா எப்ப உங்களை டிவில பார்த்தனோ சின்ன வயசுல, அப்பமா சின்ன வயசு இல்ல, அதுதான் இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எப்படி டிவில பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்க? அந்த ஃபேஸ் மாறவே இல்லையே. எனக்கு இது ரியலா இல்ல டச் பண்ணி பார்த்துக்கோ ஒரு இருந்துதான் இப்படி இருக்கீங்க. ஹவு? அதான் சொன்னேன் இல்ல, லைஃப்ல அம்மா எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன் நான் 24/7 சந்தோஷமா இருக்காள் அப்படி இப்படின்னு. என்ன அழுகணும்னு நினைச்சா அழுதுருவேன். நல்லா அழுது முடிச்சு நல்லா கண்ணை தொடச்சிட்டு முகத்தை கழுவி அடுத்த நாள் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ஏன்னா நான் இப்ப யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வாழ்ற இந்த லைஃப் இருக்குல்ல, அது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், இது பல்லாயிரக்கணக்கான பேரோட கனவு இந்த லைஃப், இந்த விஷயம். அப்ப நாங்க எப்பயுமே யோசிக்க கூடாது இது ஏன் வாழ்க்கை ஏன் கனவுன்னு யோசிக்க கூடாது. பல்லாயிரக்கணக்கான பேர் ஆசைப்படுற வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துருக்கேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கானவங்க ஆசைப்படுற தொழிலை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ எவ்வளோ நன்றியா இருக்கணுமோ அந்த நன்றியோடையும் மரியாதையோடையும் இருக்கணும். இந்த வேலையை தொடங்குங்கப்பா அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் எனக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நானும் அதான் கேட்க போனேன். எங்கப்பா ஏதோ டாஸ்க் தான் சொன்னீங்க, இங்கே காணுங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் டாஸ்க் உங்களுக்கு கொடுப்போம். அந்த பாக்ஸுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சு நீங்க ஏதாவது ஒரு ஹிண்ட்டை கண்டுபிடிக்கணும் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணணும் ஒரு டாஸ்க் கொடுப்போம். நீங்க அந்த டாஸ்க்கை பண்ணி காட்டணும். ஓகே டீல். ஸோ இதுதான் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ். ஓகே ஸோ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஓகே நான் எப்படியா ஓபன் பண்ணணும்? எப்படி வேணா ஓபன் பண்ணலாம். ஆஹா இதுதான் பாக்ஸ் அழகா இருக்கு. பாக்ஸ் அழகா இருக்கா? எல்லா பெருமையும் எங்களுடைய ப்ரொடியூசருக்கு. என்னை நர்சரி காலத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? டைம் டிராவல் பண்ண முடிஞ்சா நாங்களும் போயிட்டு வந்துடலாம் தான் எங்களுக்கு ஆசை தான். ஆனா முடியாது. எனக்கு பிளே. ஆமா. இப்ப டாஸ்க் என்ன அப்படின்றத நானே சொல்லிடுறேன். ஓகே. இந்த டாஸ்க்கை வச்சு நீங்க ஒரு அழகான உருவத்தை செய்து காட்ட போறீங்க. ஓகே, அது என்ன உருவன்றதே நாங்க சொல்லுவேன். என்னது? நாங்க உங்க வீட்டுக்கு என்ட்ரி ஆறு நேரமே பார்த்தோம். அழகான நக்கோபர்ட் ரெண்டோட ஸ்டாச்சு இருந்துச்சு. உங்களுக்கு நிறைய பறவைகள் இந்த மீன் விலங்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஓகே, சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவையை நீங்க எங்களுக்கு செஞ்சு காட்ட போறீங்க. ஒரு அழகான ஒரு கிளியவோ ஏதாவது ஒரு பேர்ட். இப்ப ஏன் நம்ம இதை சும்மா செய்வானே பாட்டு பாடிட்டே இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணலாமா? சில காலமா சீரை வாழ்கிறேன் உன்னை பார்த்து உயிர் வாழ்கிறேன் தூக்கம் விளைக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன் சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்களே உதிர்கின்றது
கையேந்தும் என்னை கொஞ்சத்தேன். சூப்பர் நைஸ். அந்த தலைவியோட அவார்ட்ஸ் பத்தி நாங்க கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா அவங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சாதனை பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறவங்க அவங்க தான். அதாவது ஒரு தமிழ் பேசக்கூடிய பெண்மணி சிங்களத்துல நியூஸ் வாசிச்சது அப்படின்றது ஒரு அந்த முதல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அது அவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னமும். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? எப்பயுமே நம்ம லைஃப்ல முதல் முறைங்கிறது வந்து the best ever feel. ஆமா, ஒரு ஆளால மட்டும்தான் அந்த முதல் முறை அப்படின்றத ரீச் பண்ண முடியும். ஸோ என் லைஃப்ல அந்த முதல் முறைங்கிறது வந்து என்னைக்குமே எனக்கு பெஸ்ட். ஸோ இன்னமும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, நீங்க தமிழ்ல எழுதியா சிங்களத்துல வாசிச்சீங்க, நியூஸை வந்து வாசிச்சீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது பண்ண முடியாதுல்ல, லைவ் நியூஸ் லைவா ஒரு என்னது நாங்க வந்து ப்ராம்ப்டையும் நாங்களே தான் ஹேண்டில் பண்ணணும். நியூஸ் ரீடர்ஸுக்கு தெரியும் ஏன்னா காலால அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நாங்களே தான் ப்ராம்ப்டை அனுப்பணும். ஆமா, அண்ட் எல்லாமே சிங்கள எழுத்துக்கள். அது எனக்கு என்ன சொல்றது, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி அந்த நியூஸ் மேசைக்கு கீழே என் கால் நடுக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வெளிய பாக்குற நேரம் நல்லா சூட் போட்டு கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டு ஆஹா, என்ன ஒரு கம்பீரமா அந்த பிள்ளை வாசிக்குது சிங்கள நியூஸ். வாங்க ஆண்டி, எனக்கு தான் தெரியும். ஆண்டி அங்க பாக்காதீங்க, இங்க கீழே பாருங்க. இங்க வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு இருக்க டவுட்னா, இப்ப இது எப்படி எடுத்து கேமரா காட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா செஞ்சிருக்கீங்க. அது நல்லா இருக்கு, இது உண்மையில நல்லா இருக்கு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரி, இது இப்படி இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு மூவி டயலாக்னா என்னது? எதுவா வேணா இருக்கலாம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அவ்வளவுதான். திரும்ப சொல்லுங்க, ஒரு மாதிரி லூப்ல போன மாதிரி இருக்கு. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இல்ல, அதை நாங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்க? ராணின்னு தான் சொன்னீங்க. அந்த ராணி ஸ்டைல்ல கால மேல போட்டு அந்த மாதிரி செருப்பு பறக்கலையே. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. கிடைக்காது, அவ்வளவுதான். கிடைக்காது, போய் வேலை பார்க்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இப்ப நம்ம நிறைய விஷயத்த பேசியாச்சு. இந்த சித்திரை புத்தாண்டு வந்து ரொம்ப பண்ணா போகுது. இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்ததுக்கு, நீங்க வந்ததுமே இங்க ரொம்ப அன்பா உபசரிச்சுக்கிட்டீங்க. அப்படி ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் வாசல்ல உட்காரச்சு மெடிடேஷன் எல்லாம் பண்ண உங்களுக்கு எங்ககிட்ட ஒரு ஸ்மால் எஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்காக நாங்க ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துருக்கோம். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆனா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த கிஃப்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச yellow கலர். எஸ், உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஏதோ டெலிபதி போல. டெலிபதி ஒர்க் ஆயிருக்கு. தேங்க்யூ. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெரி நைஸ். அது என் ஃபேவரட் yellow சாரியில இருக்க போட்டோவே. வெரி நைஸ். நம்புங்க, நான் தான் இது. ஏன்னா இது டிங்கரிங்க்கு முன், இது டிங்கரிங்க்கு அப்புறம். இல்ல, இது ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கனா? ரொம்ப நன்றி. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். இதே மாதிரி நாங்க நிரஞ்சனையே எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை எங்க எல்லாருக்குமே இருக்கு. சோ அது ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்டா வச்சுக்கோ. நீங்க எப்பயும் இதே மாதிரி சிரிச்சுட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் எங்களுடைய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அமோகமான வெற்றி கொடிகட்டு அந்த மாதிரி அமையணுன்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் தேங்க்யூ எந்த வீட்டுக்கு இந்த வருஷம் சித்திரை புத்தாண்டுக்கு நீங்க வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும், என் வீட்டுக்கு வந்த யஷோக்கும் அண்ட் சக்தி தொலைக்காட்சி குழுவினர்களுக்கும் இந்த புது வருஷம், இந்த புத்தாண்டு சகல சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு புத்தாண்டா அமையணும்னு நானும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க. சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த இடமே வந்து ரொம்ப வைபாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஒரு மியூசிக் வைப் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தலைவன் தான். உள்ளே இருக்கார், அவர் தான் போயிட்டு பார்க்க போகிறோம். நம்ம இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணரோஜை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டில் ஒருத்தர். ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் போய் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு சொந்த பேண்ட் வச்சுருக்காரு. இப்போல்லாம் அவளை கையில் பிடிச்சிக்கிறது
ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுக்காக நாங்க அவரை கஷ்டப்பட்டு பேசி சமாதானப்படுத்தி உங்களை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ கிருஷ் மனோஜை பத்தின நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்றதுக்கும் அவருக்கு நிறைய டாஸ்க்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஃபன் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும். தட்டி பார்க்கலாம். உள்ளதான் இருக்காரு தலைவர். தலைவரே தண்ணி கேன் போட வந்திருக்கோம். ஹலோ வணக்கம். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம். இப்படி வந்து கையை கொடுத்துட்டீங்க. சரி பரவாயில்ல. உள்ள வா. ஸோ ஒரு மாதிரி கிருஷ் மனோஜோட பிளேஸ்ல வந்து ஒரு அழகான சோஃபா மேல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க உட்கார்ந்தாதான் பாட்டெல்லாம் வருமா இப்படி? இது சிட்டு விட்டு பெட்டு. சிட்டுனா வந்து அவருடைய செல்ல நாய்க்குட்டியோட பேர் தான். ஸோ சிட்டுவோட பெட்ல வந்து நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு சிட்டு பக்கத்து ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அவரோட பிளேஸை பிடிச்சி உட்காந்துருக்கோம். சரி கிருஷ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சக்தி டிவி சார்பாக உங்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி சக்தி டிவி நேயர்களுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதே வாயில சும்மா வந்துடும். ஓகே சரி, இப்போ நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான ஹேப்பனிங்ல போய்கிட்டு இருக்கு? எப்படி எல்லாம் பிஸியா இருக்கீங்க? இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாகவே பேண்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பேண்டோட ஒர்க் தான் போயிட்டுருக்கு. செப்டம்பர் லான்ச் பண்ணோம். இப்போது ஒரு 14 to 15 ஷோஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேனில் வந்து நம்ம தான் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் கிளம்பில் இருக்க தமிழ் பேண்ட்ஸில். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பண்ண ஒரு ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப திருப்தியாக நிறைய ரெக்கக்னிஷன் கிடைச்ச ஒரு ஒர்க்னா என்னது? ஒர்க்னு சொல்லும்போது கொலாபரேஷன் சொல்லலாம். ஒரு கொலாபரேஷன் விஜய் ஆண்டனி சார் கூட பண்ண ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன். விஜய் ஆண்டனி சார் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாட்டு? சப்போஸ் உன்னை காதலித்து சப்போஸ் நானும் பேதலித்து சப்போஸ் என்ன கட்டிக்கோ நான் என்ன சொல்வேன். இப்போ ஸ்ரீலங்காலேயே நீங்கள் பண்ண ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் இல்லைன்னா பெஸ்ட்டான ஒரு ஷோ, அது வந்து எனக்கு இப்படி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு நல்ல மெமரி ஏதாவது? ஸ்ரீலங்காவில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நான் இராஜோட ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஸ்ரீலங்காவில் சிங்கள இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒர்க் வர ஸ்டார்ட் ஆனிச்சு ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் இராஜ். ஸோ அதில் ஆராதனா சாங்காக இருக்கட்டும், ஏனடி பெண்ணை சாங்காக இருக்கட்டும், அந்த பாட்டெல்லாம் எனக்கு வெரி வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணி இராஜோட அந்த டைமில் ஒர்க் பண்ணது லேசான விஷயமே கிடையாது. இன் 2017-18 அந்த பீரியடில் இராஜோட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்ரீலங்காலையும் விஜய் ஆண்டனின்னு தான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இங்கே ஸ்ரீலங்காவில் ஷோ பண்ணார் இல்லை. ஸோ சொந்த மண்ணில் விஜய் ஆண்டனி சார் ஒரு ஷோ பண்ணும்போது இங்கேருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் நல்ல பெரிய க்ரௌட் இருந்தது. மழை இருந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டே கொடையை பிடிச்சிட்டுலாம் பாடினோம். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொலாபரேஷன் சொல்லலாம். அண்ட் ஒரு நாள் இது வந்து வாழைச்சேனைன்னு ஒரு இடம் 2018, 17, 19 அந்த பீரியடில் எப்போன்னு சரியாக தெரியல. சக்தி எஃப்எம்மா டிவியான்னு ஞாபகம் இல்லை, ரெண்டில் ஏதோ ஒரு மீடியாவில் பண்ண ஒரு ஷோ. அந்த ஷோவில் நாங்கள் எந்த ஒரு சினிமா சாங்ஸும் பாடல, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மட்டும் தான் பாடணும். டீ கடை பசங்க போயிட்டு அங்கேருந்து மக்கள் வந்து அந்த சாங்கை ரிப்பீட் பண்ண சொன்னாங்க ஒன்ஸ் மோர். ஸோ அது ஒரு பெரிய க்ரௌட், ரொம்ப பெரிய க்ரௌட். அண்ட் பேண்டெல்லாம் வாசிச்சாங்க. பட் நம்ம போயிட்டு பாடும்போது நம்ம ரிப்பீட் பண்ண சொன்னது, அது இண்டிபெண்டன்ஸ் சாங்கை ரிப்பீட் பண்ண சொன்னது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆல்சோ மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங்கை ஒரு எந்த சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு சொந்த பாட்டை கேட்கும்போது மூமெண்ட் இருக்கு இது இல்லையா? ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம அதுக்காக தான் அவங்க வந்ததே இங்கே. உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க்கில் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படணும். அப்படி இல்லை உண்மையெல்லாம் வெளியில் வருது ப்ரோ, அப்படி இல்லை. அந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படிலாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் கொடுப்போம். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஓகே, சோ அது வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்கும். அதை வச்சு தான் நீங்க ஏதோ ஒரு டாஸ்க் பண்ண போறீங்க அப்படின்னு. அந்த பொருள் எனக்கு இல்ல, அந்த பொருள் உங்களுக்கு இல்ல, நீங்க வேணா வச்சுக்கீங்க, தாராளமா வச்சுக்கீங்க. பெருசா மிஸ்ட்ரி பாக்ஸ்னா கிஃப்ட்னு நினைச்சேன். ஓகே, சோ அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, அதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். டாஸ்க் என்ன அப்படின்றத நான் அதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாத்துலாமா? தாங்க. ஓகே, சோ இதுதான் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ். ரொம்ப மெதுவா தரங்க ப்ரோ. என்ன இருக்கு அப்படி? இல்ல சொன்னேன் ஒரு பாக்ஸ்னா ரொம்ப கியூட்டா மெதுவா திறக்கணும். கடக்கு மடக்குனதா? ஆமா. என்னவா இருக்கும் சார்? கெஸ். அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் இருங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க. கரண்டி சத்தம்லாம் கேக்குது உள்ள. அந்த மாதிரி டிங்கு டிங்குனுச்சு. பாப்போம், தெரியல. திறக்க இயலாது போலனா இத. திறக்கலாமே. முட்டை. முட்டை. முட்டையை கொடுத்துருக்காங்க. முட்டை முட்டை அது 3. ஓகே, முட்டை. என்ன இப்ப பொரிச்சு சாப்பிடணுமா? அவ்வளவுதான், பொரிச்சு சாப்பிடணும். ரொம்ப அதுதான் டாஸ்க். அதான் டாஸ்க். ஆனா வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா பொரிச்சிட முடியாது. இத வந்து நீங்க புல்சாய் போட போறீங்க உங்களுக்கு. சரி. சோ அது யோக் வந்து உடையவே கூடாது. புல்சாய் போடுற முட்டை உடைக்கும் போது அது உடையுமே? அப்படிலாம் இல்ல, உடையவே கூடாது. உடையாம நீங்க அதை பொரிச்சு உங்க பேன்ல இருந்து அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் 3ல 1.
இல்ல 3 பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போர்க்களத்துக்கு தயாராகிட்டோம், களத்துக்கு வந்தாச்சு. என்ன வீரரே தயாரா? ரெடி, ஃபுல் ரெடியா இருக்காரு. இப்ப பார்க்க கூட மாட்டாரு, ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து முட்டையிலையும் உப்புலையும் அந்த மிளகுலையும் தான் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஞ்சம் வந்து எண்ணெயை கொஞ்சம் எடுத்தாருங்கன்னா மசம் நிற்காம சரி செய்யுங்க வந்ததுக்கு. இல்ல புரியல எனக்கு. முட்டை 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 அந்த உடச்சி விட்டேன் யோக்க இங்கனையே. முட்டை முட்டை என்ன பாட்டு ப்ரோ? சத்தியமாக தெரில ப்ரோ. என்ன ப்ரோ, இன்னொரு தடவை பாடுறேன். யோக்க உடைக்காம போட்டேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி யோக்கோ உடைக்காம வந்து நாங்க ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது என்ன இதில் போட்டால் அப்போ முட்டையை போடுறது பிளேட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலன்னா அதுதான் போடணும். அதான் இது. அப்போ இதே எங்கள் உங்கள் தலையில் போடவா? கொடுங்க, இதை போடுறதுக்கு தான் கேட்டேன். இல்ல எப்படி யோக்க மட்டும் உடையாம எடுத்து வச்சுட்டேன். தாங்க அந்த முட்டையை யோக்க உடையணும்னு நினச்சிக்கிட்டு வருவோம். இதை யோக்க உடைச்சிட்டேன். 3 2 1 கோ. ரெண்டும் கெட்டா முட்டை ஒன்று இது. அது சரியா போட்டேன். சக்சஸ்ஃபுல்லி லேண்ட் ஆயிருச்சு முட்டை பேன்ல. அது சக்சஸ்ஃபுல்லா பிளேட்டுக்கு போகும். இது அப்படி வைங்க. டவுட் தான். இது யூ கேன் ப்ரோ. நான் வேணா பாடுவா? இது சுற்று போகுது. இது ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, கேஸ் வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் இல்ல, முடிஞ்சு கேம் சரி. இது உடையவே இல்லை. ரைட், கேம் சரி. ரெண்டுல ஒன்று நான் தான் வெத்தி. சரி, இப்போ வந்து நாங்க முட்டை டாஸ்க்கை ஒரு மாதிரி நல்லபடியா முடிச்சிட்டோம். ஏதோ ஒரு 2 முட்டையை வந்து பரவாயில்ல போனா போகுதுன்னு நல்லா செஞ்சிருக்கேன். ஒரு 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் கொடுக்கலாம். நல்லா செஞ்சிட்டேன். 2க்கு 1 நான் வெத்தி. 2க்கு 1 நான் வெத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அங்க போயிடலாமா? நம்மளோட ஸ்பேஸுக்கு முட்டை எடுத்துட்டு போகலாமா? இல்ல அது உங்க விருப்பம். நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும். ஆமா, நாங்களும் சாப்பிட்டோம், வயிறு மற்றவங்க எல்லாருக்கும் முட்டையை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ மேலே போயிட்டு பட் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கான பரிசு வெற்றி கேடயத்தையும் நம்ம கொடுத்துடலாம். பேசுனது போதும். வாசுருதி. சிறப்பான சம்பவங்களை முடிச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. எத்தனை முட்டை பொரிச்சிருக்கேன். ஓகே, ஒரு மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கிச்சன் தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிருச்சு, பரவாயில்ல. அதனால நாங்க க்ளீன் நல்லா தான் இருக்கு. எங்க நல்லா தான் இருக்கு. இவர் தானே பண்ணாரு. ஸோ ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா வேலை பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. இனி வாழ்க்கையில நான் முட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதுவும் இந்த புல்சாய் கண்டாலே உங்க ஞாபகம் தான் வரும். ஓகே, இந்த கிருஷ் வந்து இனி பாட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, புல்சாய்க்கு ஃபேமஸ். புல்சாய் கிருஷ் நல்லா இருக்குல்ல? முட்டை போடுறது ஃபேமஸ்னு சொல்லலையே. ஓகே சரி, நீங்க ஃபியூச்சர்ல பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். நீங்க லிரிசிஸ்டா, ஒரு ரேப்பரா, ஒரு சிங்கரா இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய பேண்ட் இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும், இன்னும் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை நாங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் உங்களுக்கான இதை உடைக்கணுமா? இங்கே ஆமாம், இதை ரெப் பண்ணது நான் நல்லா இருக்கா? கொஞ்சம் கசங்கி போயிட்டு இருக்கு. கசங்கி அயன் பண்ணாத ஒரு ஷர்ட் மாதிரி இருக்கு. அயன் பண்ணாத ஷர்ட் மாதிரியா? வாஷிங் மிஷினில் 10 தடவை போட்டு இதை மட்டும் ப்ளீஸ் எடிட்ல தூக்கிடுங்க. அப்படித்தான் இருக்கு. இங்கே பாருங்க, உண்மையாக தான் சொல்றீங்க. பாருங்க கசங்கி இருக்குன்னு. இல்லை அதுதான் ப்ரோ அதோட ஸ்டைலே. ஸ்டைல் இல்லை, வரல ஹெல்ப் பண்ண. இவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி வச்சோம். இப்போ இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடவா? நான் வைங்க, பரவாயில்லண்ணா. லைட்டாக பேப்பர் கிழியுது. இட்ஸ் ஓகே. எனி கெஸ்ஸஸ்? ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்னு தெரியுது. நிறைய செலோட்டை படித்து வச்சிருக்கீங்க. ஓகே, ரொம்ப பாதுகாப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான். யா, திஸ் இஸ். ஓ, இதை ட்ராப் பண்ணதா? இது என்னது, ஏஐல செஞ்சதா? என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்க? உங்களுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்த ஒரு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஸ்டியூமில் இந்த காஸ்டியூம் நான் வேர் பண்ணிட்டு ஃபிட் ஆன் பார்க்க போகும்போது ஜானி சார் லிஃப்ட்லேருந்து கீழே வராரு. அவரோட ஷோக்கு தான் ஃபர்ஸ்ட். அது அவருக்காக தான் பண்ணது, இந்த ஷோக்காக தான் பண்ணும்போது. இப்படி மேலே போகும்போது கையில் இருக்க காஸ்டியூம் பார்த்தாரு, ஷர்ட்லாம் பார்த்துட்டு கேட்டாரு எங்கே தச்சிங்க அப்படின்னு. சார் இந்த காஸ்டியூமை வந்து நம்ம எங்களுடைய மக்களுக்கும் காட்டிடுவோம். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரகடான ஒரு ஒருத்தர் மாதிரி இருக்காரு. லுக்கும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆமாம், இதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஸோ இது நல்லா இருக்குது தானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செம்மையாக இருக்குது. வெரி வெரி நைஸ். நான் யூஸ்வலி நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எனக்கு கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஒன்று கூட ரூமில் வைக்கல பாருங்க என்னோடது. இதை நான் கண்டிப்பாக மாட்டி போடுவேன். ஷா, அவ்வளோதான். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கவனமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ இது எங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் கெஸ்டர். அண்ட் ஆல்சோ வந்து இவ்வளோ நேரம் பெரிய கெஸ்டர். ஆக்சுவலி இட் லுக்ஸ் வெரி நைஸ். சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு பார்த்து ஒரு ரசிச்சு முடிச்சிருக்கோம். ரசிச்சிட்டேன், சொல்லுங்க. இல்ல நீங்க பாத்துக்கோங்க. நல்லா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண காத்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட கொலாப் பண்ண காத்துட்டு இருக்காரு அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு சக்தி டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
நானும் சக்தி டிவிக்கு as always ஐ விஷ் them all the very best. இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், சக்தி டிவி அண்ட் எஃப்எம் என்டையர் டீமுக்கே என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய இனிஷியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ஷோ பண்ணுற மீடியான்னு ஆஃப்கோர்ஸ் சக்தி எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ த சேம். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். உண்மையிலே இதே மாதிரி வைபோட எனர்ஜியோட இதே ஆர்வத்தோட நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும், இன்னும் நிறைய ப்ரொடக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையுமே கூட. ஸோ அகைன் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இந்த செஷன் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் சொல்லுங்க. பாய், டாட்டா, சந்தோஷமாக சாப்பிட்ருங்க. ஸோ ஃபைனலி நம்மளுடைய ஷோ முடிக்கிற டைம் வந்துருச்சு. இன்னைக்கு நாள் முழுக்க 4 முக்கியமான கெஸ்ட் எங்களோட ஷோவில் வந்து கலக்கியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபல்யமான ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டிஸோட இந்த ஷோவை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபன் ஃபில்டாக கொண்டு வந்து தந்தோம் அப்படின்ற திருப்தி எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல வந்து தனுவா இருக்கட்டும், யாரா அலனா இருக்கட்டும், நிரஞ்சனி சண்முகராஜாவாக இருக்கட்டும், அதே மாதிரி முட்டையெல்லாம் பொறிச்சு நம்ம நாசத்தின கிருஷ் மனோஜா இருக்கட்டும், இப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபன்னான நிறைய விஷயங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசமான சைடை வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. வளமையாக ஒரு ஷோன்னு வரும்போது, ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது எப்பயுமே அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சைட் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அவங்களோட பர்சனல் சைட் பற்றியும் அவங்களோட ஃபனியான விஷயங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காக அவங்க எல்லாரையும் வச்சிருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு என்டர்டெய்னிங்கான ஷோவில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் இந்த சித்திரை புத்தாண்டை ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக கொண்டாடுங்க, உங்கள் ஃபேமிலியோட கொண்டாடுங்க, சந்தோஷமாக சிரிச்சுட்டே எப்பயும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்டையும் வச்சுக்கிட்டு சக்தியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஷோல இருந்து இப்போதைக்கு நாங்கள் சைன் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நான் உங்கள் யசோதினி ராஜராஜன். டாடா, பாய் பாய்.